தொழில்நுட்ப உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற பல பேருக்கு, குறிப்பா நகரங்கள்ல வளர்ற தலைமுறைக்கு மாடுகளை பார்க்கறதே ஒரு அபூர்வமான விஷயமா மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கும் நம்ம கிராமங்கள்ல இருக்க வீடுகள்ல மாடுகள் வெறும் விலங்கா இல்ல, குடும்பத்துல ஒரு பிள்ளையாதான் வளருது. இது ஏதோ நேத்து இன்னைக்கு வந்த பழக்கம் இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம முன்னோர்கள் வாழ்வியலோட ஒரு பகுதி. நம்ம முன்னோர்கள் மாடுகளை வெறும் பொருளாதாரமா மட்டும் பார்க்கல, அவைகளோட குணங்களையும் உடலமைப்பையும் நுணுக்கமா கவனிச்சு ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்காகவே மாட்டு வாகடம் அப்படின்னு ஒரு தனி நூலையே எழுதியிருக்காங்கன்னா அவங்களோட சிந்தனை எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த நூல்ல மாடுகளோட உடம்புல இருக்கிற ரோம முடிச்சுகளை, அதாவது சுழிகளை வச்சு அந்த மாடு நமக்கு எப்படிப்பட்டதுன்னு துல்லியமா வகைப்படுத்தி இருக்காங்க. இந்த சுழி சாஸ்திரப்படி ஒரு மாட்டோட உடலமைப்புல இருக்கிற நல்ல சுழிகள் அந்த வீட்டுக்கு பெரும் நன்மைகளை கொண்டு வரும் நம்பி இருக்கிறாங்க. முதலாவதா ஏரி சுழியன். ஒரு மாட்டோட நெற்றியில 2 கண்களுக்கும் நேர் நடுவுல மேல் நோக்கி அமையிற சுழி இது. இந்த சுழி இருக்கிற காளை மாடுகள் விவசாய நிலத்துல ஏர் பூட்டி உழறதுக்கு அசாத்தியமான பலம் கொண்டவைகளா இருக்கும். நிலத்தை அசுர வேகத்துல பண்படுத்துற குணம் இந்த மாடுகளுக்கு உண்டு. அடுத்தது இல்லத்தரசிகளால பெரிதும் போற்றப்படும் லக்ஷ்மி சுழி. மாட்டோட கழுத்து பகுதியிலயோ இல்லைன்னா நெற்றியோட மையத்திலேயோ ரொம்ப துல்லியமா இந்த சுழி அமைஞ்சிருக்கும். இந்த சுழி இருக்கிற பசுமாடுகள் வீட்டுக்கு அளப்பரிய பால் வளத்தையும் நோயற்ற வாழ்வையும் கொண்டு வரும் மகாலட்சுமியோட வடிவமாவே பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி மாட்டோட முதுகெலும்புல அதோட திமிலுக்கு சற்று பின்னாடி இருக்கிற சுழிக்கு கோபுர சுழின்னு பேரு. இந்த மாடு ஒருத்தர் வீட்டு தொழுவத்துல வந்து நின்னாலே அந்த குடும்பத்தோட பொருளாதார அந்தஸ்து கோபுரம் மாதிரி உயரும் அப்படிங்கிறது மாட்டு வாகனத்தோட குறிப்பு. நற்சுழிகள் எப்படி ஒரு குடும்பத்தை உயர்த்துமோ அதே மாதிரி சில சுழிகள் அந்த மாட்டோட முரட்டுத்தனமான குணத்தையோ இல்லைன்னா பலவீனத்தையோ காட்டுற அறிகுறியா அமைஞ்சிருக்கு. அதை தீய சுழிகள் அப்படின்னு சொல்றதை விட எச்சரிக்கை சுழிகள்னு எடுத்துக்கலாம். உதாரணமா துடைச்சுழி. மாட்டோட பின்னங்கால் தொடைப்பகுதியில இந்த சுழி இருக்கும். இந்த சுழி இருக்கிற மாடுகள் இயல்பாவே கொஞ்சம் முரட்டு குணம் உள்ளதா இருக்கும். வண்டி இழுக்கும் போதோ இல்லைன்னா ஏர் உழும்போதோ திடீர்னு மிரண்டு பின்கால்களால உதைக்கிற பழக்கம் இந்த மாடுகளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது முண்டவடி சுழி. மாட்டோட நெற்றிக்கு கீழே மூக்கு பகுதிக்கு பக்கத்துல இந்த சுழி இருந்தா அந்த மாடுகள் எளிதில் நோய்வாய்ப்படக்கூடிய உடல்வாக கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம மனிதர்களை பார்த்தா சட்டுன்னு மிரண்டு ஓடுற குணமும் இதுக்கு இருக்கும்னு நம்ம முன்னோர்கள் கணிச்சிருக்காங்க. கேட்கறதுக்கு இது ஏதோ ஜோசியம் மாதிரியோ இல்லைன்னா மூட நம்பிக்கை மாதிரியோ சிலருக்கு தோணலாம். ஆனா நவீன கால்நடை அறிவியல் இதை பத்தி விரிவா ஆய்வு செய்து இதை உண்மைன்னு சொல்லுது. இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு பெருமையா இருக்கு. விலங்குகளோட உடம்புல இருக்கிற இந்த ரோம முடிச்சுகள் அதோட நரம்பு மண்டலத்தோடையும் மூளையோட செயல்பாட்டோடையும் நேரடி தொடர்புடையவை. அதாவது கருப்பையில கண்ணுக்குட்டி வளரும் போதே அதோட மூளை வளர்ச்சியும் இந்த சுழிகளோட அமைப்பும் ஒன்னாதான் உருவாகுதுன்னு மேலை நாடுகள்ல இப்ப சொல்றாங்க. நாகரிகம் அப்படிங்கிற பெயரால நம்ம வேர்களை மறந்துகிட்டு வர்ற இந்த காலத்துல நம்ம தமிழர்களோட பாரம்பரிய அறிவியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?